சேவை மையங்கள் தான் இன்றைக்கு மக்கள் அலைமோதுகிறார்கள். என்ன அரசாங்கம் அவருக்கு சிம்பலை போட்டிருக்கு, நமக்கு ஒரு போர்டு கொடுத்துருக்கிறாங்கல்ல, அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தோட சிம்பல் இருக்கு. அரசாங்கம் சின்னம் இருப்பதனால நம்மளாம் அரசாங்கம் ஊழியர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு, 3 குழந்தைக்கு பெற்றுக்கிட்டா அந்த குழந்தைக்கான மகப்பேறு விடுப்பு என்பது 3 குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். எவ்வளவு மகப்பேறு விடுப்பு கால அளவு எவ்வளவு? இப்பெல்லாம் ஒரு ஆண்டு. ஆனா நமக்கு மகப்பேறு விடுப்பில் நாம் சென்ற பிறகு கூட மீண்டும் வேலைக்கு வந்தால் அனுமதிக்க இல்லை என்று சொல்லுகிற ஒரு நிராகரிக்கிற போக்கு என்பது இருக்கிறது சொன்னா நமக்கு என்ன? கேஷுவல் லீவ் இருக்கா? சிறு விடுப்பு இல்ல, ஏழு லீவ் இருக்கா? சிக் லீவ் இருக்கா? மெட்டர்னிட்டி லீவ் இருக்கா? எந்த சலுகையுமே இல்லை. ஏன்னா நான் கொடுக்கிற தரவு தானே நீங்க விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லா தரவுகளும் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சாதாரண கிராமத்தில் இருந்து, குக்கிராமத்தில் இருந்து, உள்ளாட்சியிலிருந்து, பேரூராட்சியிலிருந்து, நகராட்சியிலிருந்து எல்லா விஷயங்களுக்கும் நாங்க கொடுக்கிற தரவுகள் தானே. ஆனா எங்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை, எங்களுக்கு விடுப்பு சலுகை இல்லை, எனக்கு போனஸ் இல்லை, எனக்கு மகப்பேறு விடுப்பு இல்லை என்று சொன்னால் எதற்கு நாங்கள் வேலை செய்ய வேண்டும்? கோபிக்குமார் அவர்களே, இந்த போராட்டத்தை துவக்கி வைத்திருக்கக்கூடிய மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் திருச்செல்வன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கக்கூடிய மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் வி குமார் அவர்களே, இங்கே கோரிக்கைகளை வலியுறுத்தி வாழ்த்தி பேசியிருக்கக்கூடிய மாநில குழு உறுப்பினர்கள் தோழர் அருண்குமார் அவர்களே, தோழர் முருகானந்தம் அவர்களே, சிஐடியுடைய மாநில நிர்வாகி தோழர் குப்புசாமி அவர்களே, சங்கத்துடைய நிர்வாகிகளே, பங்கேற்றக்கூடிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலிலே பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தோழர்களே, ஒரு 10 அம்ச கோரிக்கைகள். இந்த கோரிக்கைன்னு பார்க்கிற போது ஏதோ இதெல்லாம் செய்ய முடியாத விஷயங்கள் அல்ல. கடந்த 2-3 மாதமாக சென்னையிலே ஏராளமான போராட்டங்களை கண்டிருக்கிறது. எந்த இடத்துல போனாலும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. தொழிலாளியுடைய எதிர்பார்ப்பு என்பது அரசாங்கத்துடைய நிறைவு. 5 ஆண்டு காலம் ஆட்சி நிறைவு பெற இருக்கிறது. நம்முடைய கோரிக்கைகள் மீது ஏதாவது அரசு அறிவிப்பு செய்யாதா என்கிற ஒரு ஆசை, ஒரு நப்பாசை. அந்த அடிப்படையில் தான் போராட்டங்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும், குறிப்பாக தலைநகரிலே இன்றைக்கு நாம் களம் கண்டு கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு சேவை மைய தோழர்களும் அரசாங்கத்துடைய இந்த கோரிக்கைகளை, நம்முடைய கோரிக்கைகளாக அவர்கள் செவிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக காவல்துறை அனுமதி கேட்டிருந்தோம். 2 மணி வரை அனுமதி என்று நாம் கோரிக்கை வைத்தோம். ஆனால் அந்த கோரிக்கை கூட நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால் காவல்துறையில் கூட அனுமதி பெறுவதற்கு காலையில் ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய அவசியத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆக இன்றைக்கு இப்போது கூட காவல்துறை நம்ம நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள். எப்போது முடிக்கப் போகிறீர்கள்? எங்களுக்கு எல்லாமே வெட்டி இருந்துக்கிட்டே இருக்குது. வேலையிலையும் வெட்டு, அதே போன்று சம்பளத்திலையும் வெட்டு, அதே போன்று பார்க்கலாம் எங்கள் குடிக்கக்கூடிய நேரத்தில் கூட வெட்டி என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு அரசாங்கத்துடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. நாங்கள் ஒரு 4 மணி நேரம் போராட்டம் நடத்துவதற்கு கூட அனுமதி இல்லை. ஆனால் அரசாங்கத்தில் ஏராளமான புள்ளி விவரங்களை கொடுக்கக்கூடிய துறை என்பது நம்முடைய துறை தான், டேட்டா என்ட்ரிஸ் தான். இந்த விவரங்களை எல்லாம் சாதாரணமாக கடந்த 17ஆம் தேதி துவங்கி 20ஆம் தேதி நம்முடைய சட்டமன்ற கூட்டத்தொடர் இடைக்கால பட்ஜெட் என்பது அந்த கூட்டத்தொடர் நிறைவு பெற்றிருக்கிறது. நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் கூட ஒரு 158 பக்கம் ஏராளமான புள்ளி விவரங்களோடு அந்த அறிக்கையை சமர்ப்பித்தால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இடைக்கால அந்த நிதிநிலை அறிக்கை. அது பக்கங்களை திருப்பி பார்க்கிற போது என்ன சாதாரணமாக சொல்கிறாங்க, ஏராளமான விளம்பரங்களை புள்ளி விவரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னென்ன துறையிலே என்னென்ன சாதனையெல்லாம் செய்திருக்கிறோம். அவர் சொல்லுகிறார்கள், மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், வாழ்ந்து காட்டுவோம், தோழி விடுதிகள், காலை உணவு திட்டம், அன்புக்கரங்கள், அன்பு சோலைகள், தாய் மாணவர் திட்டம், இல்லந்தேடி கல்வி, தமிழ் புதல்வன், கல்லூரி கனவு, எண்ணும் எழுத்தும், அதேபோல் நான் முதல்வன், தூய்மை பணியாளர் காலை உணவு திட்டம், அதற்குடைய தொல்குடி திட்டம், அயோத்திதாஸ் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாடு திட்டம், கலைஞர் கைவினை திட்டம், ஊட்டச்சத்தை உறுதிப்படுத்தும் திட்டம், திருநங்கையர் நலன் திட்டம், மாற்றுத்திறனாளிகள் திட்டம், சமூக பாதுகாப்பு திட்டம். பார்த்தீங்கன்னா
ஒரு 4-5 நாளாக ஒரு பக்கம் விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கு. இதில் எல்லா துறைகளும் தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா துறைகளிலுமே எவ்வளவு பயனாளிகள் அப்படின்னு பார்க்கிற போது உங்களுக்கு ஏராளமான துறைகள் இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வித்துறையில் என்னென்ன மேம்பாடு, டேட்டாஸ் யார் வச்சுருக்கிறாங்க? நம்ம தானங்க கொடுக்குறோம் டேட்டாஸு. அரசாங்கத்துக்கு ஏராளமான நீங்கள் வேலை செய்யக்கூடிய துறையில், அதே போன்று மருத்துவத்துறையில் பார்க்கலாம், அதே போன்று சுகாதாரத்துறையில் பார்க்கலாம், அதே போன்று வருவாய்த்துறையில் நீங்கள் பட்டா சிட்டா கடன் வாங்குறதெல்லாம் பேங்கில் போனால் நம்ம தான் கொடுக்கணும். இ-சேவை மையங்கள் தான் இன்றைக்கு மக்கள் அலைமோதுகிறார்கள். என்ன அரசாங்கம் அவருக்கு ஒரு சிம்பிளை போட்டிருக்கு, நமக்கு ஒரு போர்டு கொடுத்துருக்குறாங்கல்ல, அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தோட சிம்பிள் இருக்குது. அரசாங்கம் சின்னம் இருப்பதனால நம்மெல்லாம் அரசாங்கம் ஊழியர் நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் அங்கே போன சலுகைகள் கிடைக்கும் என்பதற்காக, அதே போன்று உள்ளாட்சித்துறையில், அதே போன்று ஆட்சியுடைய அலுவலகங்களில், அதே போன்று பத்திரப்பதிவுத்துறையில் ஏராளமான துறைகளில் நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கிறது. வேலை என்பது நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் என்னுடைய வேலை மட்டும் நிரந்தரம் இல்லை. அத்துக்கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளர்கள் நாம் இருக்கிறோம். அரசாங்கம் இன்றைக்கு நம்முடைய கூலி என்ன சொன்னார்ல, ஏபிஎல் பிபிஎல்னு சொன்னார். நமக்கெல்லாம் குடும்ப அட்டை இருக்கும். எங்கே நாங்கள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் கூட்டுறவில் எல்லா சொசைட்டிலையும் இ-சேவை மையம் இருக்குது. ஆனால் நமக்கெல்லாம் குடும்ப அட்டை என்பது இருக்குது. ஆனால் அதில் என்ன ஆடு, ஏஏஒய், என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கிறல்ல. யாருக்கு பிஹெச்ஹெச், பிரைமரி ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன சொன்னால் அதுக்கான வரையறை என்ன, தரவுகள் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி தோழர் குப்புசாமி சொன்னார். கிராமப்புறம்னா 26 ரூபா, நகர்ப்புறம்னா 32 ரூபா அப்படின்னு சொன்னால் யாருக்குமே இனிமேல் வறுமை கோட்டுக்கு கீழே இல்லைன்னு சொல்லிடுவான். எல்லா வறுமை கோட்டுக்கு மேலே சென்றவர்கள் அபோவ் பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லி நம்முடைய சம்பளத்தை எல்லாம் குறைச்சிடுவாங்க. அதான் நிலைமை. வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களுக்கு தான் அந்த குடும்ப அட்டைன்னு சொன்னால், அதுக்கடுத்து வறுமை கோட்டுக்கு கீழே ஆளே இல்லைன்னு சொல்லிடுவீங்களே. நம்முடைய சம்பளம் எவ்வளோங்க? உங்களுடைய சம்பளத்தை சொன்னீங்க 7000, 8000. என்ன சம்பளம்? ஒரு நாளைக்கு போய் ஒரு டீ பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் மவுண்ட் ரோட்டில், என்னன்னு தெரியும். சாதாரணமாக இல்லை. நம்முடைய கொடுக்கக்கூடிய 8000 ரூபாயில் நம்முடைய குடும்பம், அதுக்கான உணவு, அதுக்கான குடும்பத்துக்கு வீடுக்கான வாடகை, நம்முடைய துணி செலவு, நம்முடைய மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர், இது எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா குறைந்தபட்ச சம்பளம் எவ்வளோ கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லுது. ஆனால் அந்த குறைந்தபட்ச 26,000 ரூபாயில கொடுக்க முடியல. குறைந்தபட்ச சம்பளத்தை கூட கொடுக்க முடியலன்னு சொன்னால் அட்டண்டன்ஸ் மட்டும் இத்தனையும் 6 வாட்டி 5 வாட்டின்னு போடணும். நான் ஒன்று இன்புட் வரோம், அதுக்கிட்ட அவுட்டு, அவ்வளோதானே. இன்னும் உள்ளே வருகிற போது ஒரு பதிவு, வெளியே செல்கிற போது கார்டு சிஸ்டம் வச்சுக்கலாம். ஆனால் நீ பாட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் அடின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா என்ன சாதிக்க போகிறீங்க? அதால் நான் வேலை செய்வதை கணக்கெடுப்பதற்கு ஒரு ஐஐடி டிபார்ட்மெண்ட்டே இருக்குதுல்ல. என்னுடைய 8 மணி நேர உழைப்பு எவ்வாறு சுரண்டப்படுகிறது? என்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் நீங்கள் தரவில்லை. ஆனால் 8 மணி நேரம் வேலை போட்டு வாங்குவதற்கு நீ சாட்டி வச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே, என்ன தரம்? அதிகாரிகள் மத்தியில் என்ன தரம் இருக்கிறது என்பதுதான். எனக்கு கொடுக்க வேண்டிய கூலியை நீ கொடுக்க முடியல, குறைந்தபட்ச ஊதியத்தை தர முடியல. இங்கே சரிபாதி பெண்கள் இருக்கிறார்கள், அதில் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க, மருத்துவ மகப்பேறு விடுப்பு அப்படின்னா ஒன்றும் புரியல. இப்போ சமீபத்தில் நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. முதல்ல 1 குழந்தைக்கு கொடுத்தாங்க, 2 குழந்தைக்கு கொடுத்தாங்க. இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு, 3 குழந்தைக்கு பெற்றுக்கிட்டா அந்த குழந்தைக்கான மகப்பேறு விடுப்பு என்பது 3 குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். எவ்வளவு மகப்பேறு விடுப்பு கால அளவு எவ்வளவு? இப்போல்லாம் 1 ஆண்டு. ஆனால் நமக்கு மகப்பேறு விடுப்பில் நாம் சென்ற பிறகு கூட மீண்டும் வேலைக்கு வந்தால் அனுமதிக்க இல்லை என்று சொல்லுகிற ஒரு நிராகரிக்கிற போக்கு என்பது இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு என்ன? கேஷுவல் லீவ் இருக்கா? சிறு விடுப்பு இல்லை. ஏழு லீவ் இருக்கா? சிக் லீவ் இருக்கா? மெட்டர்னிட்டி லீவ் இருக்கா? எந்த சலுகையுமே இல்லை. அப்படின்னு பார்த்தா நான் உழைத்த உழைப்புக்கு என்ன லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்லாம்? ஆனால் உங்கள் நிறுவனம் லாபம் இருக்கும், எங்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. ஆனால் லாபத்தில் எங்களுக்கு பங்கு என்று சொல்லுகிற போது எங்களுக்கு என்ன திட்டம்? சம்பளத்தையும் கொடுக்க மறுக்கிறீங்க. பொங்கலில் தீபாவளின்னு சொல்லி ஒரு போனஸ்ன்னு அறிவிக்கிறீங்களே, 3 ஆண்டு கால போனஸ் இல்லை.
குறைந்தபட்சம் எனக்கு இருக்கக்கூடிய சட்ட ரீதியாக வழங்க வேண்டிய சலுகைகளே மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் அரசாங்கம் 158 பக்கம் கதையாக எழுதி வச்சு பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்திருக்கிறது. எங்களுடைய கோரிக்கைகளை இப்போது செவிசாய்ப்பீர்களா என்பதா எங்களுடைய கேள்வி. கோபிகுமார் உங்கள் சங்கத்துடைய தலைவர் இப்போது அறிவித்திருக்கிறார், போராட்டம் இதோடு ஓயாது. எங்களுடைய போராட்டம் என்பது அடுத்து ஒரு வேலை நிறுத்தத்தை நோக்கி அரசாங்கத்தை ஸ்தம்பிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தரவுகள் இல்லை என்று சொன்னால் அரசாங்கம் ஸ்தம்பிக்கும். அதான நிலைமை. ஏன்னா நான் கொடுக்கிற தரவு தானே நீங்க விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லா தரவுகளும் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சாதாரண கிராமத்திலிருந்து, குக்கிராமத்திலிருந்து, உள்ளாட்சியிலிருந்து, பேரூராட்சியிலிருந்து, நகராட்சியிலிருந்து எல்லா விஷயங்களுக்கும் நாங்கள் கொடுக்கிற தரவுகள் தானே. ஆனால் எங்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை, எங்களுக்கு விடுப்பு சலுகை இல்லை, எனக்கு போனஸ் இல்லை, எனக்கு மகப்பேறு விடுப்பதில்லை என்று சொன்னால் எதற்கு நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு அரசு ஒரு தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் செய்கிற பணியிலே எங்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் நாங்கள் எத்தகைய போராட்டத்துக்கும் நாங்கள் தயார் என்று சொன்னால், போக்குவரத்து தொழிலாளிகள், மின்சார தொழிலாளிகள், ஆட்டோ தொழிலாளிகள், உள்ளாட்சி ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என்று தொடர்ச்சியாக போராட்டத்தில் இன்றைக்கு சென்னையிலே இன்னைக்கு போராட்ட களத்தில் இருந்ததால் தான் ஒரு சில அறிவிப்புகளை இந்த அரசு செய்திருக்கிறது. இப்போது கூட நம்முடைய தரவு உள்ளிட்டார்களுக்கு அரசு இப்போது கூட அரசுடைய பதவிக்காலம் முடியல. முதலமைச்சர் நினைத்தால், அரசு நினைத்தால் உங்களுடைய சில சலுகைகளை அறிவிக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருந்திருக்கிறோம், இப்போதும் இருக்கிறோம் என்கிற அடிப்படையில் உங்களுடைய தமிழகத்தில் உரிமைக்காக போராடக்கூடிய, உங்களோடு இணைந்து போராடக்கூடிய நாங்கள் எங்களுக்கு உள்ள உரிமைகளை நீங்கள் வழங்க வேண்டும். அந்த அடிப்படையிலே எங்களை மீண்டும் மீண்டும் போராட்ட களத்தில் தள்ளாதீர்கள். நாங்கள் போராடுவதற்கு தயார், ஆனால் யாரை எதிர்த்து என்பதுதான். அதற்கான கால அளவு நிர்ணயித்திருக்கிறோம், 2 மாத காலம். அதே போன்று எங்களுடைய போராட்டத்துக்கு அறிவிப்புக்கு முன்னாலே, வேலை நிறுத்தத்துக்கு முன்னாலேயே அரசு உரிய அரசாணைகளை வழங்கி எங்களுடைய சலுகைகளை, எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி சிஐடி தமிழ் மாநில குழு சார்பிலே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை உரித்தாக்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.